கிறிஸ்துவே வழி. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 14:3-4-5-6. நமது நாட்டில் பல சமயங்களும் பல கலாச்சாரங்களும் நிறைந்து காணப்படுகிறது. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வாக்கு நமது நாட்டின் மிகப்பெரிய அங்கீகரிக்கப்பட்ட அடையாளம். ஆறுகள் பல, ஆனால் அவை போய் சேரும் இடம் சமுத்திரம் ஒன்றே. பல வழிகளில் மலையில் பயணிக்கின்றோம், நாம் போய் சேரும் இடம் மலை உச்சி ஒன்றே. இவைகள் நாம் எந்த மார்க்கத்தில் நடந்தாலும் ஒரே இறைவனை போய் சேரலாம் என்கின்ற அர்த்தத்தை நமக்கு கூறுகிறது. ஆனால் திருமறை நமக்கு கற்றுத்தருவதும் ஆண்டவர் இயேசு போதித்ததும் அதுவல்ல. நானே வழி என்ற இயேசுவின் போதனை கிறிஸ்துவே வழி என்கின்ற நிறைவான சத்தியத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. ஏதாவது ஒரு வழியில் சென்று இலக்கை அடையலாம் என்று நினைத்தால் நாம் ஏமாற்றப்படுவோம். வழி இதுவே என்ற பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் போதனையை மிக தெளிவாக நினைவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்து தரும் அவ்வழியின் பலனை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து என்னும் வழியில் நடப்போம் வாரீர். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். எத்தனை சமயங்கள் இருந்தாலும் வாழ்வுக்கான வழியை அமைத்தவர் கிறிஸ்துவே. அவர் இரட்சிப்புக்கான ஒரே வழியை சிலுவை மூலம் தடம் பதித்து சென்றிருக்கின்றார். விசுவாசத்தை துவக்குகிற அவர் பின்னே பாவத்தை வெறுத்து பரிசுத்த சிந்தையோடு வழி நடப்போம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.